போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. Call 9840278009. இந்த அசிடிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளங்கள் பேஷண்ட்டுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்காததுக்கு சில காரணங்கள் இருக்கிறது. நிறைய பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, டாக்டர் எனக்கு கேஸ்ட்ரிக் அப்படின்னு வருவாங்க. அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸை பொறுத்து மற்ற பிரச்சனைகள் அதிகமாகும், ஒரு பிளட் வாமிட்டிங் வரைக்கும். எல்லா வயிற்று வலியும் அசிடிட்டி இல்லை, அசிடிட்டியில் வயிற்று வலி இருக்கும். இந்த அல்சர் சுருங்கி ரொம்ப நாள்பட்ட புண்ணு கேன்சராக கூட மாறலாம். பித்தப்பையில் ஏற்படுகிற சில கோளாறுகள், பேங்க்ரியாஸ் இன்வால்மெண்ட்டில், இந்த ரெண்டுமே ஏறக்குறைய அல்சர் மாதிரியே நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டாசிட் லிக்விடை இல்லை டேப்லெட்டை சாப்பிட்ட உடனே சாப்பிட்டுடுவாங்க. தண்ணியை குடித்த கையோடு இந்த மாத்திரையோ மருந்தையோ குடிச்சிடுவாங்க. இது வணக்கம், நான் டாக்டர் ராஜேந்திரன் பேசுகிறேன். இப்போது போன வாரம் இந்த அசிடிட்டி, அல்சர், பெப்டிக் அல்சர், ஜீரண கோளாறு இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் ஒரு டிஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கு நான் கொஞ்சம் அழுத்தி சொல்கிறது என்னென்னா, நிறைய சமயங்களில் இந்த அசிடிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளங்கள் பேஷண்ட்டுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்காததுக்கு சில காரணங்கள் இருக்கிறது. அவைகள் என்னென்ன என்பதை நான் எனக்கு என்னுடைய அனுபவத்திலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, டாக்டர் எனக்கு கேஸ்ட்ரிக் அப்படின்னு வருவாங்க. கேஸ்ட்ரிக்காக இருக்குது அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மேல் வயிற்றில் எரிச்சலோ வலியோ இருக்கணும், சாப்பிட்டா அந்த வலி உபாதை அதிகமாகணும். சில சமயத்தில் அவங்களே கையை விட்டு எடுப்பாங்க வாந்தி, இல்லைன்னா அதுவாக கூட வந்துடும். இப்படி ஆரம்பிக்கிற ஒரு அசிடிட்டி அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸை பொறுத்து மற்ற பிரச்சனைகள் அதிகமாகும், ஒரு பிளட் வாமிட்டிங் வரைக்கும். யூஸ்வலாக இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது நிறைய மெடிசன்ஸ் அவைலபிள் டுடே. அதில் நம்ம உடம்பில் இருக்கிற அந்த அசிடிட்டியை நியூட்ரலைஸ் பண்ணுறது, சமனாக்குறது, இதுக்கு பேர் பஃபரிங் ஏஜென்ட்ஸ், நியூட்ரலைசிங் ஏஜென்ட்ஸ். இதில் தான் நமக்குள்ள இந்த ஆன்டாசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஆன்டாசிட், H2 ரிசப்டார் ஆன்டகனிஸ்ட், புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டார்ஸ், இப்படி சில ஸ்பெசிஃபிக் மெடிசன்ஸ் ஆர் அவைலபிள். நிறைய பேஷண்ட்ஸ் அவங்களாகவே சென்று அருகில் உள்ள மருந்து கடையில் இல்லை அவங்களுக்கு வழக்கமான மருந்து கடையில் ஃபோன் பண்ணி கூட இங்கே கொஞ்சம் கேஸ்ட்ரிக்காக இருக்குது, ஒரு மருந்து மாத்திரை கொடுத்து அனுப்புங்கன்னு சொன்னால் அவங்களும் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. இது எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குதுன்னு கேட்டால் நிறைய பேர் இதுலேயே சரியாயிடுறாங்க. ஆனால் சரியாகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணங்கள், அவங்களுக்கு அந்த சரிவர இந்த நோயினுடைய தன்மையை புரிந்து கொள்ளாமல் இருப்பது தான் முக்கியமான காரணமாக நான் பார்க்கிறேன். இதில் எதெல்லாம் அடங்குன்னு நான் சொல்கிறேன். அதாவது அந்த இன்அடிக்குவேட், இம்ப்ராப்பர் ஆர் ராங் டயக்னோசிஸ். அவங்க சொல்கிறாங்க கேஸ்ட்ரிக்குன்ட்டு, கேஸ்ட்ரிக்குனாலே எல்லாமே அதோடு அந்த அல்சரோடய இருந்துருமா? இப்போ முந்தா நேற்று ஒரு பேஷண்ட் வந்தாங்க, இதே மாதிரி தான் கேஸ்ட்ரிக்குன்னு வந்தாங்க. எங்கேம்மா உங்களுக்கு வலிக்குது, எனக்கு சுகர் கூட இருக்குது டாக்டர் அப்படின்னாங்க. அப்புறம் எங்கே வலிக்குதுன்னு கேட்டால் அவங்க வயிறு மொத்தமும் காமிக்கிறாங்க, பின்னாடி வரைக்கும் காமிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது முதலாவது அவங்களுக்கு இந்த கணையம் பாதிப்பாக இருந்துச்சு, பேங்கரடைட்டிஸ். அது மட்டும் இல்லாமல் 2 கிட்னிலையும் கல் இருந்து அந்த ஒரு பக்கத்தில் உள்ள கல் கீழே இறங்கி அந்த யூரின் பையில் அது பிளாக் பண்ணிவிட்டு யூரின் பாதையில், அதனால் அந்த கிட்னியினுடைய பாதிப்பு இருக்கிறதையும் பார்க்குறோம். நான் எப்பவுமே இந்த வயிற்றுக்கு ஒரு பேர் வச்சு தான் அழைக்கிறேன். அதுக்கு என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா, டெம்பிள் ஆஃப் சர்ப்ரைசஸ், ஆச்சரியங்கள் நிறைந்த கோயில் அப்படின்ட்டு அது ரொம்ப பயபக்தியோடு நாங்கள் பார்ப்போம் வயிற்றை. ஏன்னாக்க இந்த வயிற்றுக்குள்ளே நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது, 32 feet இன்டெஸ்டைன்ஸ் இருக்குது, அதை சுற்றி இருக்கிற ஜவ்வு இருக்குது, லிவரு, பேங்க்ரியாஸு, கிட்னிஸு, மண்ணீரல், கர்ப்பப்பை, செனப்பை, இப்படின்ட்டு எக்கச்சக்கமான உறுப்புகள் ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் போட்டு அடைச்சி வச்சுருக்கிறார் நம்ம படைப்பில். அப்படி இருக்கும்போது நம்ம பார்த்த உடனே இதுதான்னு சொல்கிறது ஓரளவுக்கு தான் சரியாக இருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட ஈவன் இந்த பெஸ்ட் ஆஃப் தி அப்ரோச்சில் ஒரு 5 to 10% ஒரு ஹியூமன் எரர் டெவலப் ஆகும். தட் இஸ் டியூ டு போத் சைட்ஸ். நான் வெறும் நோயாளியை மட்டும் நான்
குற்றப்படுத்த வரல. ஈவன் டாக்டர்ஸ் ஆல்சோ அசிடிட்டி இந்த ஜெலிசில் குடித்தா நல்லா ஆகிடுதுங்க அப்படின்னு பேஷண்ட்டே நமக்கு வழி சொல்லுவார். உடனே டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள பிஸி ப்ராக்டிஸில் அதே மருந்தை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக சாப்பிடணும்னு எழுதி கொடுத்துருவாங்க. என்னுடைய கவலை என்னென்னா, எல்லா வயிற்று வலியும் அசிடிட்டி இல்லை, அசிடிட்டியில் வயிற்று வலி இருக்கும். அப்படி தான் நம்ம பார்க்கணும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஒரு ஆஸ்துமா பேஷண்ட்டு, எல்லா ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு வீசிங் இருக்கும். ஆனால் வீசிங் உள்ளவங்களுக்கு எல்லாம் ஆஸ்துமா தான் காரணம்னு இல்லை. இதுக்கு வேறு காரணங்கள் கூட நிறையா இருக்குது. ஏன் லங்கு கேன்சரில் கூட அந்த மாதிரி வீசிங்கோட வருவாங்க. ஒரு கட்டி வந்து அந்த கேன்சர் கட்டி மூச்சு குழாயை அழுத்தும் போது அவங்களுக்குள்ள செஸ்ட்டுக்குள்ளார ஒயின்னு அந்த மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒரு சத்தம் வரும். என்னென்னு கேட்டால் எனக்கு ஆஸ்துமான்ருவாங்க. அப்படியே தான் அதே போல் தான் இந்த வயிற்று பகுதியிலையும். ஏன்னா இந்த ஆசிடிட்டி, other related complications like development of gastric ulcer or peptic ulcer, அப்புறம் அந்த அல்சர் வந்து சுருங்கி ஆறி அப்ஸ்ட்ரக்ஷன் வரும், பெர்ஃபரேஷன் வரும், பெனிட்ரேஷன் வரும், ப்ளீடிங் வரும். ஏன் ரொம்ப நாள்பட்ட புண்ணு வந்து கேன்சராக கூட மாறலாம். இவ்வளோ காரணங்கள் இருக்குது. அதே சமயத்தில் இந்த அல்சர்மா பெயின் மாதிரியே வரக்கூடிய சில முக்கியமான காரணங்கள் என்னன்னு கேட்டால், இந்த கேல் பிளாடர் பித்தப்பையில் ஏற்படுகிற சில கோளாறுகள், பேங்க்ரியாஸ் இன்வால்மெண்ட்டில், இந்த ரெண்டுமே வந்து ஏறக்குறைய அல்சர் மாதிரியே பேஷண்ட்டுக்கு சொல்லுவாங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் இதுதான் அதுதான் நமக்கு தெரியும். எனவே இதில் நம்ம கொஞ்சம் கவனம் பண்ணி டாக்டருடைய பார்வையில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. ரெண்டாவது முக்கியமானது இந்த ஆன்டாசிட் எப்படி சாப்பிட்றது. அதனுடைய ஒரே வேலை என்னென்னா, அந்த அசிடிட்டினுடைய தீவிரத்தை நியூட்ரலைஸ் பண்ணுறது. தண்ணி கொதிப்பாக இருக்குது, அதை நம்ம உடனே குடிக்கணுன்னா நம்ம என்ன செய்கிறோம், அதில் ஒரு ஐஸ் க்யூப்பை போடுறோம், இல்லைன்னா ஜில் தண்ணி அது மேலே அதில் ஊற்றிடும், குளிர்ந்த தண்ணீரை அதுக்குள்ளே ஊற்றுறோம். ஸோ அந்த ஹாட்டும் கோல்டும் வந்து ஈக்குவலாக மிக்ஸ் ஆகும்போது அது குடிக்க தகுந்த அளவில் அது சூடாக இருக்குது. இதுக்கு பேர் தான் பஃபரிங். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த அசிடிட்டியை எப்படி நியூட்ரலைஸ் பண்ணுறது. நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டாசிட் லிக்விடை இல்லை டேப்லெட்டை சாப்பிட்ட உடனே சாப்பிட்டுடுவாங்க, இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி சாப்பிடுவாங்க. அது பிஃபோர் ஃபுட்டுன்னு டாக்டர் எழுதியிருந்தாருன்னா சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த மாத்திரையை போட்டுட்டு அதை உடனே சாப்பிட்ருவாங்க. இல்லை ஆஃப்டர் ஃபுட்டுன்னு போட்டிருந்தா சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு தண்ணியை குடித்த கையோடு இந்த மாத்திரையோ மருந்தையோ குடிச்சிருவாங்க. இது வந்து அதுக்கான வேலையை சரியாக செய்ய முடியாது. ஏன்னா த பெஸ்ட்டு நியூட்ரலைசிங் ஏஜென்ட் என்னன்னு என்கிட்ட கேட்டால், தி ப்ரெசன்ஸ் ஆஃப் தி ஃபுட் இன் த ஸ்டமக், அதுதான் முக்கியம். இப்போது வயிற்றுக்குள்ளே காலியாக இருக்கும்போது ஒரு வேளை 12 மணி 1 மணிக்கு ஒரு நபர் வந்து வழக்கமாக சாப்பிட்ற டைம் இருக்கும்போது இந்த ஆசிட் செக்ரீஷன் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். எப்போ ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம், சம்டைம்ஸ் ஈவன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே இனிமேல் சாப்பிட போகிறாருன்ற ஒரு எதிர்பார்ப்போட நிறைய ஆசிட் சுரக்க ஆரம்பிக்கும். தட் இஸ் கால்டு கட்டேட்ரி ஃபேஸ் ஆர் கெஃபாலிக் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அது சில சமயத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போதோ இல்லை தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போதே கூட சில சமயத்தில் ஒரு வீட்டிலேருந்து நல்ல மனன்று சமைக்கிற மனம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை அறியாமல் வயிற்றுக்குள்ளே ஒரு ஆசிடிட்டி வந்துடும். இன்றைக்கி போனால் நல்ல சாப்பாடுப்பா அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணாலே ஆசிட் சுரக்க ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப முக்கியம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த அசிடிட்டி ஆன்டாசிடை எப்போ சாப்பிடுதுன்னு வரும்போது குறைஞ்சபட்சம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, உணவு உட்கொள்வதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் குடிக்கும் பட்சத்தில் தான், இன்னும் மாத்திரையோ இல்லை அது H2 பிளாக்கர்ஸாக இருக்கட்டும், இல்லை பிபிஐயாக இருக்கட்டும், இல்லை ஆன்டாசிடாக இருக்கட்டும், எதுனாலும் அது பிஃபோர் ஃபுட்டுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடுவதனால என்ன நடக்குதுன்னா, இந்த பேசல் ஆசிட் செக்ரீஷன் அப்படின்றோம், அதை நம்ம குறைச்சிடலாம். இந்த பேசிக்காகவே அதை குறைச்சிடலாம். அதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம உணவு உட்கொள்ளும் போது அந்த இருக்கிற ஆசிட் நியூட்ரலைஸ் ஆகிடுது. இந்த முறையை 10க்கு 9 பேஷண்ட்ஸ் வந்து கடைப்பிடிக்கிறதே கிடையாது. பிஃபோர் ஃபுட்டுன்னு சாப்பாட்டுக்கு முன்னாடி உடனே சாப்பிட்ருவோம் டாக்டர்ன்னுவாங்க. ஸோ இந்த முறையை நீங்கள் மாற்றினீங்கன்னா இந்த மருந்துகளினுடைய பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். சில சமயங்களில் நமக்கு இருக்குது மறதி. சரி, அப்படி உங்களால்
ஆகாரத்துக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உட்கொள்ள முடியவில்லை என்றால் சாப்பிட்ட பிறகு என்ன செய்யலாம், ஒரு 2 மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ 1 hour பிஃபோர் ஃபுட்டு ஆர் 2 hours ஆஃப்டர் தி லாஸ்ட் ஃபுட்டு. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த 2 மணி நேரத்தில் என்ன ஆகும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் நல்லாவே கடையப்பட்டு ஜீரணமாகி அடுத்த பாதைக்கு போயிடுது. ஸ்மால் பவலுக்கு அதுக்கு நோக்கி போயிட்டு வயிறு வந்து ஏறக்குறைய காலியாகிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். அப்போது இந்த அசிடிட்டி திருப்பியும் உண்டாகும். நீங்கள் அந்த நேரத்தில் திருப்பியும் அந்த மருந்தை நீங்கள் சாப்பிடும்போது அதனுடைய முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அல்சருக்காக அசிடிட்டிக்காக எந்த மருந்து மாத்திரையை சாப்பிட்டாலும் தயவுசெய்து ஆகாரம் சாப்பிடுவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் பொறுத்து சாப்பிடும்போது கண்டிப்பாக அந்த ரிமைனிங் அசிடிட்டி அண்ட் இட்ஸ் எஃபெக்டை நீங்கள் ஈஸியாக நியூட்ரலைஸ் பண்ணலாம். இது என்னுடைய ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன். ஸோ அதை வந்து ஒரு சீரியஸாக நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ நமக்கு அல்சர்ன்னு வரும்போது எதனால் வருது, நம்மளுடைய மனநிலைமை அதுக்கு காரணமா, டென்ஷனா, ஆங்ஸைட்டியா, ரொம்ப படபடப்பான பர்சனாலிட்டியா, தூக்கம் இல்லாமல் இருக்கிறீங்களா, இல்லை அன்டைம்லி மீல்ஸா, இல்லை ரொம்ப காரசாரமாக சாப்பிட்டு பழக்கமா, இதெல்லாமே நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். எல்லாத்துலேயுமே நீங்கள் கரெக்ஷன் பண்ணாமல் வெறும் இருக்குதுலேயே தி பெஸ்ட்டு லேட்டஸ்ட்டு மெடிசனை நீங்கள் சாப்பிட்டாலும் அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்காது. எனவே நீங்கள் சிம்பிளாக ஆன்டாசிட் சாப்பிடும்போதோ இல்லை இந்த H2 ரிசெப்டார் பிளாக்கேட் லைக் இந்த ரானிட்டிடின், சிமிட்டிடின் அந்த மாதிரி மாத்திரையெல்லாம் சாப்பிடும்போதோ இல்லை பென்டப்ரசோல், ஓமிப்ரசோல், ரோஸ்மப்ரசோல் அப்படின்ட்டு நிறையா இருக்குது. இதுங்களெல்லாம் சாப்பிடும்போது என்ன செய்யணும், ஒரு சாப்பிட்ட பிறகு 2 மணி நேரம் இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 மணி நேரம். இதை திருப்பி திருப்பி நான் ஏன் சொல்கிறேன்னா, இதை மனசில் வைக்கிறதுக்கு நிறைய பேர்த்துக்கு கஷ்டமாக இருக்குது. எப்படியோ உள்ளே போனால் போதும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இப்படி தான் அதை சாப்பிட்ணுன்னு சாப்பிட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 4 வாரத்துலேருந்து 6 வாரம். அதே சமயத்தில் இந்த எண்டோஸ்கோப்பி எடுக்கிறதுல ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் என்ன இருக்குதுன்னா, சில சமயத்தில் ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் லைக் ஹெலிகோபாக்டீர் பைலோரஸ் அப்படின்ட்டு ஒரு பாக்டீரியா வருது, ஹெலிகோபாக்டர் பைலோரி. அந்த H. பைலோரின்ற இன்ஃபெக்ஷன் வந்து அந்த அசிடிட்டிக்கு மிகவும் காரணமாக இருக்குது. அல்சர் டெவலப் ஆகிறதுக்கு அதுவும் காரணமாக இருக்குது. இதனால் ஒரு எண்டோஸ்கோபி பண்ணும்போது சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1 வந்து அசிடிட்டி இருக்குதா இல்லையா, அல்சர் டெவலப் ஆகிடுச்சா இல்லையா, இல்லை வயிறு பூரா செவரு பூரா ரணமாக இருக்குதா இல்லையா, இல்லை இந்த கேஸ்ட்ரோ இசபேஜியல் ஸ்பிங்டர் அப்படின்னு சொல்கிறோம், உணவு குழாய்க்கும் வயிற்று பகுதிக்கும் இருக்கிற அந்த வளைவு சரியா இல்லைன்னா கூட நம்ம அந்த அசிடிட்டினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ கேஸ்ட்ரோ இசபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ், GERD, GERD அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து எண்டோஸ்கோப்பியில் தெரியும். எல்லாத்துக்கும் மேலே வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, முக்கியமாக ஒரு கட்டியோ, கேன்சரோ, அல்சரோ, ப்ளீடிங்கோ எது இருந்தாலும் எண்டோஸ்கோபி இஸ் ஒன் ஆஃப் தி வெரி யூஸ்ஃபுல் investigation for any patient who is having problems with reference to the upper GI tract. இதனால் நம்ம சாதாரண அல்சரின் ட்ரீட் பண்ணவங்களுக்கு சில சமயங்களில் கேன்சர் வியாதியை கூட நம்ம கண்டுபிடிப்பதில் காலம் தாழ்த்திடுறோம். ஏன்னா அவங்களுக்கும் சில சமயத்தில் இந்த மெடிசின் சாப்பிடும்போது ஒரு டெம்பரவரி ரிலீஃப் இருக்கிற மாதிரி தெரியும். இதையே ஒரு பேஷண்ட் அப்படி தான் 6 மாதத்துக்கு மேலே வெறும் அவர் ஜெலுசிலும் ரானிட்டின் டேப்லெட்டு தான் சாப்பிட்டுன்னு கேட்டால் எனக்கு அல்சர் டாக்டர் அப்படி தான் வராரு. ரொம்ப ரிலக்டண்ட்டாக எண்டோஸ்கோப் எடுத்தார். அதில் பார்த்தா ஒரு கேன்சர் கட்டி அந்த வயிற்றினுடைய அந்த பண்டஸ்ன்ற ஏரியாவில் உட்காந்துட்டுருக்கு. எனவே கேன்சரை முதல்ல ரூல் அவுட் பண்ணிடணும். வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா அதை கண்டுபிடிக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு அல்ட்ராசவுண்ட், ஒரு ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், தேவைப்பட்ட சிடி ஸ்கேன், இதெல்லாம் ரெக்கமெண்டட் இன்வெஸ்டிகேஷன்ஸ். இந்த ஸ்டூல் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி ஃபீசிஸ், நம்ம மலத்தை ப்ராப்பராக எக்ஸாமின் பண்ணாலே அதில் பூச்சி தொந்தரவு இருக்கா, ஓவாசிஸ்ட் இருக்குதா, இல்லை ஏதாவது ப்ளீடிங் டெண்டன்சி, அதாவது அக்கல்ட் பிளட் அப்படின்னு சொல்கிறோம். அக்கல்ட்டுன்னா மறைஞ்சிருக்கிறது, ரொம்ப கண்ணுக்கு தெரியாமல் இருக்க போகிற ப்ளீடிங், அது வந்து மோஷன் வந்து பிளாக்காக இருக்கும். அதை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது சில ஆசிட் ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது அது பாசிட்டிவாக தெரியும். உடனே என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு
தேவையான டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு உரிய ட்ரீட்மெண்ட் எடுத்து கொடுக்குறோம். ஸோ இந்த ஆன்டாசிட் சாப்பிட்றதுலையும் H2 ரிசெப்டார் பிளாக்கேட் ஏஜென்ட் சாப்பிட்றதுலையும் PPI புரோட்டீன் பம்ப் இன்ஹிபிட்டார் சாப்பிட்றதுலையும் நீங்கள் சரியான கவனத்தில் சரியான டோஸில் சரியான டியூரேஷனை நீங்கள் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அல்சரை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம். அதுக்கு மேலே நம்முடைய லைஃப் ஸ்டைலை நிறையாவே மாற்றம் தேவைப்படுமானா மருத்துவருடைய ஆலோசனையின்படி, ஏன்னா உங்களோட சேஞ்ச் ஆஃப் டைமிங்ஸ் இருக்கும், உங்களுடைய வேலை அப்படி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆலோசனை கேட்பதற்கு ஒரு மருத்துவருடைய ஆலோசனை தேவை, ஒரு டயட்டீஷியனுடைய ஆலோசனை தேவை. நமக்கு தேவையெல்லாம் என்னென்னா அந்த அசிடிட்டினுடைய தாக்கத்தை நேரடியாக அந்த ஸ்டமக்குக்கு போகாமல் அதை பஃபர் பண்ணுறதுல தான் இதனுடைய சக்ஸஸ் இருக்குது. எனவே நீங்கள் இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. என்றைக்கு ஒரு மேலே ஆரம்பிச்சுக்கிற அந்த முன்பக்க வலி பின்முதுகுக்கு வலி பரவச்சுனாவே என்ன அர்த்தம்? இது பேங்க்ரியாஸை பாதிச்சுன்னு அர்த்தம். சில சமயங்களில் இந்த அல்சர் பெர்ஃபரேஷன் ஆகிடும், ஓட்டை விட்டுடும். அது ஒரு சீரியஸான கண்டிஷனோட ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வருவாங்க. அது உங்களுக்கு உடனே அறுவை சிகிச்சை பண்ண வேண்டியது இருக்கும். இப்படி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம பார்க்குறோம் டெய்லி. எனக்கு அல்சர் தானே அப்படின்னு நினச்சி நீங்கள் அதை லைட்டாக எடுத்துக்காமல், அல்சருக்கும் நிரந்தர தீர்வு இருக்குது, அதில் டயக்னோசிஸ் இஸ் இம்பார்ட்டண்ட்டு, கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும், உங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தேவை, அண்ட் ப்ராப்பர் மெடிகேஷன்ஸ் டு சப்ரஸ் தி அசிடிட்டி அண்ட் ப்ரொமோட் தி அல்சர் ஹீலிங். இதெல்லாம் ஒரே இதில் வரும். இந்த ஆலோசனைகளோடு இதற்கான ஒரு விளக்கத்தை இதோடு நான் நிறுத்தி கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம்.